அவங்களுக்கு என்ன கவலைன்னா, என்னடா இவனை வச்சு உடைக்கலான்னு பார்த்தோம், உடைக்க முடியலையே. இதுதான் அவர்களுக்கு கவலை. எவ்வளவோ ஆசை காட்டி பார்த்தார்கள். திருமாவளவனை மயக்குகிற ஆற்றல் பெற்ற யாரும் இந்த மண்ணில் இன்னும் பிறக்கவில்லை. திருமாவளவனை விலை பேசுகிற துணிச்சல் பெற்றவர்கள் யாரும் இன்னும் இங்கே பிறக்கவில்லை. திமுகவுக்கு வக்காலத்து வாங்குவதோ, திமுகவுக்கு முட்டு கொடுப்பதோ, திமுகவை தாங்கி பிடிப்பதோ விடுதலை சிறுத்தைகளுக்கான வேலை இல்லை. அப்படி முட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு திமுக பலவீனமாகவும் இல்லை, தாங்கி பிடிக்கக்கூடிய அளவுக்கு திமுக சாயும் நிலையிலும் இல்லை. எத்தனையோ பல ஜாம்பவான்களை எல்லாம் வீழ்த்தி மீண்டும் மீண்டும் ஆட்சி கட்டிலில் ஏறிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது வரலாறு. நம்மை சீண்டுவார்கள், தூண்டுவார்கள், ஆசை காட்டி பார்ப்பார்கள். நம்ம தம்பியை சில பேர் இந்த யூடியூப் சேனலுக்கு ஆசைப்பட்டு போய் பேட்டி கொடுக்கறாங்க. இந்த முன்னணி தோழர்கள், திருமாவின் தம்பியாக இருந்து நீங்கள் அரசியல் பணி செய்ய வேண்டும். எவன் காட்டுகிற மயக்க வித்தைகளுக்கு நீங்கள் ஆட்பட்டு விடக் கூடாது. அதெல்லாம் தற்காலிகமானது. 2 நாள் உங்களுக்கு மட்டும் வரும், அது வைரல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நீங்க உங்க படத்தை பாத்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கே அது வந்துகிட்டு இருக்கும். நிறைய பேருக்கு தெரியாது நீ பேட்டி கொடுத்ததே. போய் அப்படி எவனாவது வாயை சீன்றதுக்குன்னு கூப்பிடுவான், பேட்டி கொடுக்காதீங்க. தேர்தல் வரையிலும் வாயை மூடிட்டு இருங்க. கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி தோழர்களுக்கு நான் சொல்றேன், முன்னணி தோழர்களுக்கு நான் தோழமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். உங்களை வாங்க தோழர், உங்க நிலைப்பாட்டை எடுத்து சொல்லுங்க தோழர். உங்க பேட்டியை நாங்க வைரல் ஆக்கி விட்டுறோம். அதனால என்ன பயன்? இந்த கூட்டணியை உடைப்பதற்கு பல சதி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். கூலி வாங்கி கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுத்து விடக் கூடாது. அவங்க கணக்கு போடுறாங்க. அவர் சொல்றாரு, இவிஎம்ல நாங்க தில்லுமுள்ளு பண்ணி ஆட்சிக்கு வந்துருவோங்கிற மாதிரி சொல்றாங்க. அமித்ஷா சொல்றார் நாங்க தான் தமிழ்நாட்டில் ஆட்சி. இன்னும் 100 மோடி பிறந்து வர வேண்டும். தமிழ்நாட்டிலே பாஜக காலூன்றுவதற்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற வரையில் அந்த கதை நடக்காது. அதற்கு இடம் கொடுக்க மாட்டோம். இதை நான் அழுத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களை விரட்டி அடிக்கிற வரையில் சிறுத்தைகள் ஓய மாட்டோம். இந்த மண்ணில் காலூன்றுவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். இன்னும் சொல்ல விரும்புகிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை விட ஒருபடி மேலே நாங்கள் இருப்போம். சனாதன சக்திகளை விரட்டி அடிப்பதிலே, வீழ்த்துவதிலே, உங்கள் சதியை முறியடிப்பதிலே, உங்கள் சூது சூழ்ச்சியை வீழ்த்துவதிலே நாங்கள் முதன்நிலையிலே இருப்போம். அதுதான் அங்க எடுத்திருக்கிற இந்த உறுதிப்பாடு. இன்னைக்கு நாங்க எது எடுத்திருக்கிறோம்னா, நாளைக்கு எத்தனை சீட்டு 6 7 ஆகுமா 8 ஆகுமான்றான். 6 10 ஆனாலும் நாங்க ஒன்னும் ஆட்சி பிடிக்க போறதில்ல. 6 20 நாளும் நாங்க ஆட்சி பிடிக்க போறதில்ல. ஆனால் நாங்கள் ஆட்சியை அமைக்கக்கூடிய வலிமை பெற்றவர்கள். போலி தமிழ் தேசிய பேசுகிறவர்கள் குடிப்பெருமை என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் சாதி ஒழிப்பை பற்றி பேசுவதில்லை. அவர்களின் நோக்கம் திமுகவை வீழ்த்திவிட்டு பாஜக வலிமை பெற்று வர வேண்டும் என்பதுதான். திமுக கூட்டணியை சிதறடிப்பதன் மூலம் இங்கே சனாதன சக்திகளை வலிமை பெற செய்ய வேண்டும் என்பதுதான். கர்நாடகாவிலே அவர்களால் சாதிக்க முடிந்தது, ஆந்திராவிலே அவர்களால் சாதிக்க முடிகிறது, கேரளாவிலும் கூட அவர்களால் ஒரு எம்பியை வெற்றி பெறக்கூடிய அளவுக்கான சக்தியை இன்றைக்கு அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். தெலுங்கானாவிலே சாதிக்க முடிகிறது, மகாராஷ்டிராவிலே ஆட்சியில் பங்கை பெற முடிகிறது. அவர்களால் இன்றைக்கு ஒரு குன்றிமணியை கூட தூக்கி போட முடியவில்லை, ஒரு அங்குலம் கூட அசைய முடியவில்லை. இங்கே அவர்கள் வாலாட்ட முடியவில்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவர்கள் தொடர்ந்து மூக்கறு பெற்று நிற்கிறார்கள், பல்லுடை பெற்று நிற்கிறார்கள். தாமரை மலர்ந்தே தீரும் என்று அண்ணாமலைக்கு முன்பு எத்தனையோ பேர் சொன்னவர்கள் உண்டு. அதற்கு சில பேர் தாமரை போன்ற, தாமரைங்கிறது ஒரு வகையான தோல் நோய், அந்த தாமரை வேண்டுமானால் படரும் என்று சொன்னார்கள். அது மலராது. அதுதான் நடந்தது. ஏனென்றால் இங்கே திராவிட இயக்கம் என்று சொல்லப்படக்கூடிய திமுக அதிமுக மட்டுமல்ல தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, இந்த சாதி பெயரை சொல்லிக் கொண்டு சில கூலி கும்பல் நமக்கு எதிராக விமர்சனங்களை எழுதிக் கொண்டிருக்கிறார்கள். நான் திமுகவுக்கு ஆதரவு தெரிவிப்பதை கொச்சைப்படுத்துகிறார்கள். அவர்களும் சனாதன கும்பலுக்கு விலை போகக்கூடிய கூலி கும்பல் தான். என்னுடைய பாதை எது, என்னுடைய இலக்கு எது என்பதில் எனக்கு ஒரு தெளிவு இருக்கிறது. அதிலிருந்து ஒருபோதும் நழுவ மாட்டேன். அதில் எனக்கு உறுதி இருக்கிறது. அதனால் அதன் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அதில் உறுதியாக நிற்கிறது. இதுக்கு ஒவ்வொரு கற்பிதம். இவங்க ஏதோ கமிட் ஆயிட்டாங்க, 2 சீட்டுக்காக பயந்துட்டாங்க கிடக்கிறாங்க. நோ, நான் பல கூட்டங்களில் பேசியதை போல திராவிட முன்னேற்ற கழக கொள்கைகளோடு எங்களுக்கு உடன்பாடு இருக்கிறது. ஆட்சி நிர்வாகத்தில் நடைமுறை சிக்கலில் எங்களுக்கு இடையில் வேறுபாடுகள் இருக்கலாம், முரண்பாடுகள் எழலாம். இன்றைக்கு கூட முதலமைச்சரை நேருக்கு நேராக நான் விழித்து பேசுகிற போது அண்ணன் என்கிற உரிமையோடு உங்களிடத்தில் இதையெல்லாம் நான் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னேன். என்ன சொன்னேன்? நீங்கள் இந்த சமூகத்தின் மீதான வன்கொடுமைகளை தடுக்க வேண்டும், இந்த மக்களை மேம்படுத்த வேண்டும்,
என்று எண்ணற்ற பல திட்டங்களை உருவாக்கி நடைமுறைப்படுத்துவதிலே பொறுப்புணர்வோடு செயல்படுகிறீர்கள். ஆனால் நடைமுறைப்படுத்துகிற அதிகார வர்க்கம் அதை நடைமுறைப்படுத்துகிற போது தலித் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிற வகையில் சில நிலைப்பாடுகளை எடுக்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டினேன். கூட்டணியில் இருந்து கொண்டே திருமாவளவன் இந்த மக்களுக்கான பிரச்சனைகளை துணிச்சலாக எடுத்துச் சொல்லுகிறான் என்று சொல்லுவதற்கு இங்கே துணிச்சல் உள்ளவர்கள் யாரும் இல்லை. வேங்கவயலுக்கு 2 நாள் இடைவெளியில் நான் போய் சேர்ந்தேன். 31ஆம் தேதி எல்லோரும் நியூ இயர் கொண்டாட்டத்தின் போது நான் போராட்ட களத்தில் நின்றேன். 5000 பேரை திரட்டி போராட்டம் நடத்தினோம். என்னுடைய தலைமையிலே புதுக்கோட்டையிலே அந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது. அதன் பிறகு அத்தோடு நின்றுவிடாமல் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நீதி கேட்டு போராடினோம். அதன் பிறகு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை மிக தீவிரமாக நாம் மேற்கொண்டோம். நம்முடைய அழுத்தத்திற்கு பிறகுதான் சிபிசிஐடி விசாரணையும் போடப்பட்டது, நியமிக்கப்பட்டது. அதிலும் நமக்கு திருப்தி ஏற்படாத நிலையில் முதலமைச்சர் அவர்களை சந்தித்து இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு ஒப்படையுங்கள் என்று சொன்ன கூட்டணி கட்சி ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அது என்ன பொருள்? நாங்க கூட்டணியில் இருக்கிறோம், தளபதியின் தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவருடைய அரசு அவருடைய தலைமையில் விசாரணை நடத்துகிறது, புலன் விசாரணை நடத்துகிறது. காவல்துறையின் அமைச்சரே அவர்தான். அவருடைய தலைமையில் இயங்கக்கூடிய காவல்துறையின் புலன் விசாரணையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லுகிற துணிச்சல், தோழமையோடு சுட்டிக்காட்டுகிற துணிச்சல் விடுதலை சிறுத்தைகளுக்குத்தான் இருக்கிறது. நேர்மை திறத்தோடு எவனாவது இதை பேசுகிறானா? இல்லை. நாங்க தயங்குகிறோம், பேசவில்லை. சிபிஐ விசாரணை கேட்கிறோம் என்றால் என்ன பொருள்? சிபிஐ யாருடைய கண்ட்ரோலில் இருக்கிறது? அது பாஜக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு துறை. இந்திய யூனியன், இந்திய ஒன்றிய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு துறை. நாங்கள் போய் என்ன கோரிக்கை வைக்கிறோம்? முதலில் போலீஸ் விசாரணை சரியில்லை என்றோம், இரண்டாவது சிபிசிஐடி விசாரணை சரியில்லை என்கிறோம், மூன்றாவது சிபிஐ விசாரணை வேண்டும் என்கிறோம். அதற்கு என்ன பொருள்? முதல்வர் அவர்களே, உங்கள் தலைமையின் கீழ் இயங்கக்கூடிய காவல்துறையின் புலன் விசாரணையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, உடன்பாடு இல்லை என்றுதானே பொருள். இதை சொல்லுகிற துணிச்சல் தோழமை கட்சிக்கு இருக்கிறதே என்று யாராவது சுட்டிக்காட்டியதுண்டா? பாராட்டியதுண்டா? ஏன் போகலன்றான். போகாத ஆளுக்கு வக்காலத்து வாங்குறாங்க, போனவனுக்கு விமர்சனம் பண்றாங்க. போராடக்கூடியவர்களுக்கு சிந்தனை செல்வன் கேள்வி எழுப்பியதை போல யாராவது எதிர்கட்சியாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி ஏன் இதுவரையில் வேங்கவயல் போகவில்லை என்று பேசியதுண்டா? அவர் ஏன் பேசவில்லை? இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு! திமுக அரசுக்கு எதிராக நெருக்கடி கொடுப்பதற்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு! எப்படி தலித் மக்கள் மீதே இந்த வழக்கை நீங்கள் திருப்பி விட்டீர்கள் என்று ஏன் பேச தயங்குகிறார்? எது தடுக்கிறது? யார் அவரை தடுக்கிறார்கள்? தலித்துகள் பாதிக்கப்பட்டால் கேள்வி எழுப்ப மாட்டோம் என்பது எவ்வளவு பெரிய ஆணவம்! ஏன் கேள்வி எழுப்பவில்லை? அவர்கள் உங்களுக்கு வாக்களிக்கவில்லையா? தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்காக அவர்கள் களப்பணியாற்றவில்லையா? அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் பாதிக்கப்படுகிற போது அதை பற்றி சட்டமன்றத்தில் கூட பேசுவதற்கு அதிமுக ஏன் தயங்குகிறது? பாஜக ஏன் பேசவில்லை? அந்த கூட்டணியில் இடம்பெற்றவர்கள் ஏன் பேச தயங்குகிறார்கள்? நாங்க ஒரே கூட்டணியில் இருக்கிறோம். தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இருக்கிறோம். நாங்க பேசுகிறோம், நாங்கள் கேட்கிறோம். இந்த புலன் விசாரணையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லுகிறோம். இதைவிட வேற என்ன துணிச்சல் வேண்டும்? இதைவிட வேற என்ன நேர்மை திறமை வேண்டும்? இதைவிட வேற என்ன மக்கள் மீதான பற்றுதல் வேண்டும்? அவங்களுக்கு என்ன கவலைன்னா, என்னடா இவனை வச்சு உடைக்கலான்னு பார்த்தோம், உடைக்க முடியலையே. இதுதான் அவர்களுக்கு கவலை.
எவ்வளவோ ஆசை காட்டி பார்த்தார்கள். திருமாவளவனை மயக்குகிற ஆற்றல் பெற்ற யாரும் இந்த மண்ணில் இன்னும் பிறக்கவில்லை. திருமாவளவனை விலை பேசுகிற துணிச்சல் பெற்றவர்கள் யாரும் இன்னும் இங்கே பிறக்கவில்லை. நான் திருவண்ணாமலை என்கிற இந்த பல ரிஷிமார்கள் தங்கியிருப்பதாக சொல்லப்படுகிற இடம் இது. ராமகிருஷ்ணர் ரமண மகரிஷியுடைய புனித தலம் என்று போற்றப்படுகிற ஒரு இடம். அந்த இடத்தில் இருந்து நான் சொல்லுகிறேன், அரசியல் களத்திலும் ஒரு பற்றற்றவனாக இருந்துதான் நான் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். அதை துணிச்சலாக சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். திமுகவுக்கு வக்காலத்து வாங்குவதோ, திமுகவுக்கு முட்டு கொடுப்பதோ, திமுகவை தாங்கி பிடிப்பதோ விடுதலை சிறுத்தைகளுக்கான வேலை இல்லை. அப்படி முட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு திமுக பலவீனமாகவும் இல்லை, தாங்கி பிடிக்கக்கூடிய அளவுக்கு திமுக சாயும் நிலையிலும் இல்லை. எத்தனையோ பல ஜாம்பவான்களை எல்லாம் வீழ்த்தி மீண்டும் மீண்டும் ஆட்சி கட்டிலில் ஏறிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது வரலாறு. யார் யாரோ முயற்சித்து பார்த்தார்கள், என்னென்னவோ பகிரத முயற்சிகள் எல்லாம் எடுத்தார்கள். அவர்களை எல்லாம் இடது கையால் ஓரமாக புறந்தள்ளிவிட்டு வீறுநடை போட்டுக் கொண்டிருக்கிற ஒரு இயக்கமாக இந்த களத்திலே திமுக இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. அந்த உண்மை உங்களுக்கு கசக்கலாம், ஆனால் கசந்தாலும் அதுதான் உண்மை. கசந்தாலும் உண்மை. ஈழத்தமிழர் பிரச்சனையிலே கலைஞர் தான் காரணம் என்று தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் அவருக்கு எதிராக திருப்பிவிட்டார்கள். ராஜீவ் படுகொலையிலே கலைஞரும் திமுகவும் தான் காரணம் என்று எதிராக திருப்பிவிட்டார்கள். ராஜீவ் படுகொலைக்கு பிறகு 1991 நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக 2 இடங்களில் தான் வெற்றி பெற்றது, அழிந்தே போனது என்றார்கள். மீண்டும் பீனிக்ஸ் பறவையை போல திமுக ஆட்சி கட்டிலை கைப்பற்றியதை நாம் பார்த்தோம். இதெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். விமர்சனங்களை நாம் கண்டு அஞ்சக்கூடாது, அவதூறுகளை கண்டு நாம் ஒருபோதும் கலங்கக்கூடாது. நம்மை பிடிக்காதவன் ஒருபோதும் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டான், பாராட்ட மாட்டான், போற்ற மாட்டான், வாழ்த்த மாட்டான், ஊக்கப்படுத்த மாட்டான். எப்போதும் விமர்சித்துக் கொண்டேதான் இருப்பான். இதுதான் கலைஞரின் அரசியல், நாமும் கற்றுக்கொள்ள வேண்டிய அரசியல். நாமும் கற்றுக்கொள்ள வேண்டிய அரசியல். நம்மை சீண்டுவார்கள், தூண்டுவார்கள், ஆசை காட்டி பார்ப்பார்கள். நம்ம தம்பி சில பேர் இந்த யூடியூப் சேனலுக்கு ஆசைப்பட்டு போய் பேட்டி கொடுக்கிறாங்க. இந்த முன்னணி தோழர்கள், திருமாவின் தம்பியாக இருந்து நீங்கள் அரசியல் பணி செய்ய வேண்டும். எவன் காட்டுகிற மயக்க வித்தைகளுக்கு நீங்கள் ஆட்பட்டு விடக் கூடாது. அதெல்லாம் தற்காலிகமானது, 2 நாள் உங்களுக்கு மட்டும் வரும். அது வைரல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நீங்க உங்க படத்தை பாத்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கே அது வந்துகிட்டு இருக்கும். நிறைய பேருக்கு தெரியாது. நீ பேட்டி கொடுத்ததே போய் அப்படி எவனாவது வாயை சீன்றதுக்குன்னு கூப்பிடுவான். பேட்டி கொடுக்காதீங்க, தேர்தல் வரையிலும் வாயை மூடிட்டு இருங்க. கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி தோழர்களுக்கு நான் சொல்றேன், முன்னணி தோழர்களுக்கு நான் தோழமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். உங்களை வாங்க தோழர், உங்க நிலைப்பாட்டை எடுத்து சொல்லுங்க தோழர், உங்க பேட்டியை நாங்க வைரல் ஆக்கி விட்டுறோம்மா. அதனால என்ன பயன்? இந்த கூட்டணியை உடைப்பதற்கு பல சதி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள், கூலி வாங்கிக் கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுத்து விடக்கூடாது. சங்கிகள் இந்த மண்ணிலே காலூன்றுவதற்கு அவர்களின் உத்தி என்னவென்றால், முதலில் அதிமுகவை பலவீனப்படுத்துவதுதான், திமுகவை பலவீனப்படுத்துவதல்ல. அவர்களின் இம்மீடியட் டார்கெட், உடனடியான இலக்கு என்பது திமுகவை எதிர்த்து நிற்கிற அடுத்த எதிர்க்கட்சி பாஜக என்பதை 2026 நிலைப்படுத்த வேண்டும் என்பதுதான். ஆகவே எடப்பாடி அவர்கள் தப்பித்தவறி அதிமுகவோடு போனால் கதை முடிந்தது, அவ்வளவுதான். பாஜகவோடு மன்னிக்க வேண்டும், அதிமுக பாஜகவோடு போனால் கதை முடிந்தது. அவங்க கணக்கு போடுறாங்க. அவர் சொல்றாரு, இந்த இவிஎம்ல
நாங்க தில்லுமுள்ளு பண்ணி ஆட்சிக்கு வந்துருவோங்கிற மாதிரி சொல்றாங்க. அமித்ஷா சொல்றார் நாங்க தான் தமிழ்நாட்டில் ஆட்சி. இன்னும் 100 மோடி பிறந்து வர வேண்டும் தமிழ்நாட்டிலே பாஜக காலூன்றுவதற்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற வரையில் அந்த கதை நடக்காது. அதற்கு இடம் கொடுக்க மாட்டோம். இதை நான் அழுத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களை விரட்டி அடிக்கிற வரையில் சிறுத்தைகள் ஓய மாட்டோம். இந்த மண்ணில் காலூன்றுவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். இன்னும் சொல்ல விரும்புகிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை விட ஒருபடி மேலே நாங்கள் இருப்போம். ஜனாதன சக்திகளை விரட்டி அடிப்பதிலே, வீழ்த்துவதிலே, உங்கள் சதியை முறியடிப்பதிலே, உங்கள் சூழ்ச்சியை வீழ்த்துவதிலே நாங்கள் முதன்நிலையிலே இருப்போம். அதுதான் நாங்கள் எடுத்திருக்கிற இந்த உறுதிப்பாடு. இன்னைக்கு நாங்க எது எடுத்திருக்கிறோம்னா, நாளைக்கு எத்தனை சீட்டு 6 7 ஆகுமா 8 ஆகுமான்றான். 6 10 ஆனாலும் நாங்க ஒன்னும் ஆட்சி பிடிக்க போறதில்லை. 6 20 நாளும் நாங்க ஆட்சி பிடிக்க போறதில்லை. ஆனால் நாங்கள் ஆட்சியை அமைக்கக்கூடிய வலிமை பெற்றவர்கள். விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற அணி ஆட்சியை கைப்பற்றுவதற்கு, ஆட்சி அமைப்பதற்கு வலுவான ஒரு சக்தி என்பதை இந்த தேர்தலில் மீண்டும் நாங்கள் உறுதிப்படுத்துவோம். 6 8ஆவதா 8 10ஆவதாங்கிறது பிரச்சனை அல்ல. அது பிரச்சனை அல்ல. ஆனால் நாங்கள் தான் தமிழக அரசியலின் சூத்திரதார சக்தி, மைய சக்தி என்கிற ஒரு வலுவான அரசியல் இயக்கமாக நிற்போம். இந்த தேர்தலில் எங்கள் இலக்கு அதுதான். நீங்கள் யோசித்து பாருங்கள். பெரியார் வெளிவந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிற போது, சமூக நீதியை உயிர் மூச்சாக கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிற போது, அண்ணா மடியில் தவழ்ந்து, பெரியார் அரவணைப்பில் வளர்ந்து, முத்தமிழறிஞர் கலைஞரின் வழிகாட்டுதலில் வளர்ந்து, இன்றைக்கு ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிற தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போதே நாம் வேங்கவேல் போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேருகிறது. அதற்காக போராட வேண்டி இருக்கிறது. அவரிடத்திலே உரிமையோடு நாம் பேச முடிகிறது, உரிமையோடு வலியுறுத்த முடிகிறது. அவருக்கும் நம்முடைய கட்சிக்கும் இடையிலான கொள்கை நேர்வழியில், நேர்கோட்டில் இயங்குகிற கொள்கைகள். அப்படிப்பட்ட கட்சி ஆட்சியில் இருக்கிற போதே சாதிய வன்கொடுமைகள் தலைவிரித்தாடுகின்றன, வேங்கவேல் பிரச்சனைகள் தொடர்கின்றன. அதற்கான போராட்டங்கள் நடத்த வேண்டும் என்று நாம் நெருக்கடிக்கு ஆளாகிறோம். சாதி இருக்கட்டும் என்று சொல்லுகிற சனாதன கும்பல் ஆட்சிக்கு வந்தால் என்ன ஆகும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். சாதி வாழ்கை என்று சொல்லுகிறவர்கள் தானே சனாதனிகள். சாதி ஒழிகை என்று என்றைக்காவது அண்ணாமலை பேசியதுண்டா? அமித்ஷா பேசியதுண்டா? மோடி பேசியதுண்டா? RSS கும்பல் பேசியதுண்டா? சங்கராச்சாரிகளின் வழித்தோன்றர்கள் பேசியதுண்டா? ஆடிட்டர் குருமூர்த்தி ஒத்துக்கொள்வாரா? போலி தமிழ் தேசிய பேசுகிறவர்கள் குடிப்பெருமை என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் சாதி ஒழிப்பை பற்றி பேசுவதில்லை. சாதி ஒழிப்பை பற்றி பேசுவதில்லை. அவர்களின் நோக்கம் திமுகவை வீழ்த்திவிட்டு பாஜக வலிமை பெற்று வர வேண்டும் என்பதுதான். திமுக கூட்டணியை சிதறடிப்பதன் மூலம் இங்கே சனாதன சக்திகளை வலிமை பெற செய்ய வேண்டும் என்பதுதான். கர்நாடகாவிலே அவர்களால் சாதிக்க முடிந்தது, ஆந்திராவிலே அவர்களால் சாதிக்க முடிகிறது, கேரளாவிலும் கூட அவர்களால் ஒரு எம்பியை வெற்றி பெறக்கூடிய அளவுக்கான சக்தியை இன்றைக்கு அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். தெலுங்கானாவிலே சாதிக்க முடிகிறது, மகாராஷ்டிராவிலே ஆட்சியில் பங்கை பெற முடிகிறது. அவர்களால் இன்றைக்கு ஒரு குன்றிமணியை கூட தூக்கி போட முடியவில்லை, ஒரு அங்குலம் கூட அசைய முடியவில்லை. இங்கே அவர்கள் வாலாட்ட முடியவில்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவர்கள் தொடர்ந்து மூக்கறுபட்டு நிற்கிறார்கள்.
பல்லுடை பெற்று நிற்கிறார்கள். தாமரை மலர்ந்தே தீரும் என்று அண்ணாமலைக்கு முன்பு எத்தனையோ பேர் சொன்னவர்கள் உண்டு. அதற்கு சில பேர் தாமரை போன்ற, தாமரைங்கிறது ஒரு வகையான தோல் நோய், அந்த தாமரை வேண்டுமானால் படரும் என்று சொன்னார்கள். அது மலராது. அதுதான் நடந்தது. ஏனென்றால் இங்கே திராவிட இயக்கம் என்று சொல்லப்படக்கூடிய திமுக அதிமுக மட்டுமல்ல தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, இந்த சாதி பெயரை சொல்லிக் கொண்டு சில கூலி கும்பல் நமக்கு எதிராக விமர்சனங்களை எழுதி கொண்டிருக்கிறார்கள். தம்பி கொடியை கிளப்புடி. விமர்சனங்களை எழுதி கொண்டிருக்கிறார்கள். நான் திமுகவுக்கு ஆதரவு தெரிவிப்பதை கொச்சைப்படுத்துகிறார்கள். அவர்களும் சனாதன கும்பலுக்கு விலை போகக்கூடிய கூலி கும்பல் தான். அதை நினைவிலே கொள்ளுங்கள். பெரியாருக்கு முன்னதாக, திராவிடர் கழகம் தோன்றுவதற்கு முன்னதாக 1800களின் பிற்பகுதியிலே 1879 பெரியார் பிறந்த ஆண்டு. 1891 திராவிட மகாஜன சபையை உருவாக்கியவர் பண்டிதர் அயோத்திதாசர். அப்ப பெரியாருக்கு என்ன வயசு? 12 வயசு. பெரியாருக்கு 12 வயசாக இருக்கிற போது தமிழ்நாட்டிலே திராவிட மகாஜன சபை என்கிற இயக்கத்தை உருவாக்கியவர் இந்த மண்ணின் மைந்தராக இருக்கிற, பூர்வீக குடியாக இருந்த பண்டிதர் அயோத்திதாசர். அவருடைய மைத்துனர் ரெட்டமலை சீனிவாசன் ஆதி திராவிட மகாஜன சபை உருவாக்கினார். ரெவரண்ட் ஜான் ரத்தினம் 1882 என்று கருதுகிறேன். பெரியாருக்கு அப்போது 3 வயது. அப்போது ரெவரண்ட் ஜான் ரத்தினம் உருவாக்கிய இயக்கத்தின் பெயர் என்ன தெரியுமா? திராவிடர் கழகம். ரெவரண்ட் ஜான் ரத்தினம் உருவாக்கிய இயக்கத்தின் பெயர் திராவிடர் கழகம். பெரியாருக்கு முன்னாலேயே இந்த மண்ணில் திராவிடர் கழகத்தை உருவாக்கியவர் பறையர் குடியில் பிறந்த கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட ரெவரண்ட் ஜான் ரத்தினம், ஒரு தலித் கிறிஸ்தவர். திராவிட அரசியலை இந்த மண்ணுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் நம்முடைய முன்னோர்கள் என்பதை பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு பைசா தமிழன், தமிழன் என்று பெயரை குடிமக்கள் கணக்கெடுப்பு நடத்துகிற போது பதிவு செய்யுங்கள், சாதியற்றவர் என்று பதிவு செய்யுங்கள் என்று சொன்னவர் பண்டிதர் அயோத்திதாசர். அப்படி பண்டிதர் சொல்லுகிற போது பெரியார் 15 வயது 20 வயது தான். அவர் இளைஞராக இருந்தார், விடலை பருவத்திலே இருந்தார். நீதி கட்சி உருவாவதற்கு முன்பே இந்த மண்ணில் ஆரியர்களை எதிர்த்தவர்கள் இந்த மண்ணின் பூர்வீக குடிகளான பறையர் குடி என்பதை மறந்துவிடக் கூடாது. பிராமணிய ஆதிக்கத்தை எதிர்த்தவர்கள் இந்த மண்ணின் பூர்வீக குடிகளான பறையர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நான் ஒரு நாளும் சாதி பெயரை சொல்லி பேசியதில்லை. ஆனால் திராவிட அரசியலுக்கான முன்னோடிகளாக, அந்த அரசியலுக்கான வித்தை ஊன்றியவர்களாக, பெரியாருக்கு முன்னோடியாக இந்த மண்ணிலே ஆரியத்தை எதிர்த்தவர்கள், பார்ப்பனியத்தை எதிர்த்தவர்கள், பிராமணர்களின் சூது சூழ்ச்சியை முறியடித்தவர்கள் இந்த குடியில் பிறந்தவர்கள் தான். அந்த திராவிடத்தை அழிப்போம் என்கிறது பாஜக. அந்த திராவிடத்தை அழித்தொழிப்போம் என்கிறது RSS கும்பல். அந்த திராவிட அரசியலை வீழ்த்துவோம் என்கிறது மோடி, அமித்ஷா கார்ப்பரேட் கும்பல். அந்த திராவிடத்தை அழிப்போம் என்கிறது போலி தமிழ் தேசிய கும்பல். அந்த திராவிடத்தை அழிப்போம் என்று இன்றைக்கு பல பேர் கிளம்பி இருக்கிறார்கள். திருமாவளவனை தாண்டி, சிறுத்தைகளை தாண்டி ஒருவனும் அடியெடுத்து வைக்க முடியாது தமிழக அரசியல் களத்தில். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திராவிட அரசியலை காப்பாற்றுகிறதோ இல்லையோ, விடுதலை சிறுத்தைகள் காப்பாற்றுவோம். அது எங்களுக்கான வரலாற்று கடமை, அது எங்களுக்கான அரசியல் கடமை. திராவிடம் என்பது நீ நினைப்பதை போல ஒரு நிலப்பரப்பு அல்ல. திராவிடம் என்பது நீ கொச்சைப்படுத்துவதை போல 4-5 மொழிகளின் கலவை அல்ல. திராவிடம் என்பது ஆரியம் என்கிற சனாதனத்தின் பகை.
அது சனாதன பகை அரசியல். அதனால்தான் திருமாவளவன் இப்படி உரத்து பேச முடிகிறது, துணிந்து பேச முடிகிறது. 2 சீட்டு 3 சீட்டுக்காக போகிறார்கள். அந்த மூடர்களின் விமர்சனங்களை ஒருபோதும் நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம். அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டாம். அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டாம். சாதி ஒழிப்பு என்பது ஒரு கட்சியால் முடியாது, ஒரு ஆட்சியால் முடியாது. அது ஒரு பண்பு மாற்றம். அது நீண்ட நெடிய கால போராட்டத்தின் விளைவாக நிகழ வேண்டிய ஒன்று. அதற்கு விடுதலை சிறுத்தைகளின் தலைமைத்துவம் மிக முக்கியமானதாக இருக்கிறது, இன்றியமையாததாக இருக்கிறது. இந்தியாவிலேயே விடுதலை சிறுத்தைகளை தவிர இந்த பார்வை உள்ள இயக்கம் அம்பேத்கர் இயக்கங்களே கிடையாது. இந்த பார்வை உள்ள இயக்கம் அம்பேத்கர் இயக்கங்களே கிடையாது. சாதி ஒழிப்பையும், தமிழ் தேசியத்தையும், பாட்டாளி வர்க்க அரசியலையும், பெண் விடுதலையையும், ஏகாதிபத்திய எதிர்ப்பையும் ஒரே களத்தில் முன்னெடுக்கிற ஒரு மகத்தான புரட்சிகர இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்த கொள்கைகளை பேசுகிற ஒரு அம்பேத்கர் இயக்கத்தை இந்தியாவிலே காட்டுங்கள். ஒரே ஒரு அம்பேத்கர் இயக்கத்தை இந்தியாவிலே காட்டுங்கள். மொழி வழி தேசியத்தை பேசுகிற இயக்கம் உண்டா? பாட்டாளி வர்க்க அரசியலை பேசுகிற இயக்கம் உண்டா? ஏகாதிபத்திய எதிர்ப்பை, கார்ப்பரேட் முதலாளியத்தை எதிர்க்கிற அரசியல் பேசுகிற இயக்கம் உண்டா? இந்தி திணிப்பை ஏன் சிறுத்தைகள் எதிர்க்கிறோம்? திமுகவோடு சேர்ந்ததால் மட்டும்தானா? திராவிடர் கழகத்தோடு இணைந்ததால் மட்டும்தானா? என் தாய்மொழி உலகில் தோன்றிய மூத்த மொழிகளுள் ஒன்று அன்னை தமிழ். அது நீண்ட நெடிய அறிவு பாரம்பரியத்தை கொண்ட ஒரு மொழி, வரலாற்று பாரம்பரியம் கொண்ட ஒரு மொழி. அந்த மொழியை அழிப்பதற்கு எவன் துணிந்தாலும் ஒருபோதும் விடமாட்டோம். அது எங்கள் தாய்மொழி. இன்றைக்கும் சமஸ்கிருதம் இல்லாமல் தூய தமிழில் பேசுகிற மக்கள் சேரிகளில் வாழுகிற தலித் மக்கள் தான். சமஸ்கிருத கலப்பு இல்லாமல், சமஸ்கிருத கலப்பு இல்லாமல், சாதங்கிறது சமஸ்கிருத வார்த்தை, சோறு என்பது சேரி பாஷை, சேரி மொழி. அது தூய தமிழ், தூய தமிழ், தூய தமிழ். கவி மு கா ஷெரீப் 40 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது சொன்னார். நான் கல்லூரி மாணவனாக போய் உட்கார்ந்தவரிடத்திலே அந்த உரையை கேட்டேன், தேவநேய பாவாணர் நூலக கட்டிடத்தில். அப்போதெல்லாம் அப்படி யாராவது அறிஞர் பெருமக்கள் பேசுகிற நிகழ்ச்சிகளுக்கு தேடி தேடி போய் நான் கேட்பதுண்டு. தேவநேய பாவாணர் நூலக கட்டிடத்தில் ஒரு சின்ன அறையிலே கவி காமு ஷெரீப் பேசிய அந்த அரங்கில் நான் அமர்ந்திருந்தேன். அப்போது சொன்னார், தூய தமிழ் சொற்கள் உங்களுக்கு வேண்டுமானால் சேரி மக்களிடம் போய் சில காலம் தங்கியிருந்து வாருங்கள் என்று சொன்னார். சாதியை கலக்காமல் தனித்தன்மையை பாதுகாப்பது சேரி, சமஸ்கிருதத்தை கலக்காமல் பாதுகாப்பது சேரி. வட இந்திய மொழிகளை தமிழோடு கலக்காமல் இன்றைக்கும் அதை கட்டி காப்பாற்றக்கூடிய மக்கள் சேரி மக்கள். தூய தமிழே பேசுகிறார்கள். அந்த தமிழ் பண்பாட்டை இன்றைக்கும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் தமிழ் அழிய ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் விடமாட்டோம். இந்தி திணிப்பை நாங்கள் எதிர்ப்போம். இந்தி திணிப்பை எதிர்ப்பது வெறும் திராவிட கட்சிகளின் கலாச்சாரம் என்று எண்ணாதீர்கள். ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் அரசியல் அது. திமுக அதிமுக மட்டும்தான் அதை முன்னெடுக்கிறது என்று எண்ணிவிடக் கூடாது. அதை உயர்த்தி பிடித்தார்கள். ஆனால் அது தமிழ் மக்களின் போராட்டம். அந்த போராட்டத்தை, திராவிடம் என்கிற அரசியல் போராட்டத்தை முன்னெடுத்த முன்னோடிகள், அவர்களின் பாரம்பரியத்தில் வந்தவர்தான் அன்னை மீனாம்பாள் சிவராஜ். பெரியாருக்கு பெரியார் பட்டம் வழங்கிய மகளிர் மாநாட்டை தலைமை தாங்கி நடத்தியவர் அன்னை மீனாம்பாள் சிவராஜ். பெரியாருக்கு யார் பெரியார்னு பட்டம் கொடுத்தாங்க? பெரியார்னா வேற ஒண்ணும் இல்ல, வடமொழியில மகாத்மான் பேரு, தமிழ்ல பெரியார்னு பேரு. அவ்வளவுதான், அவ்வளவுதான். மகான்னா பெரிய, ஆத்மான்னா பெரிய ஆள்னு அர்த்தம். பெரிய ஆள்ங்கிறத நல்ல தமிழ்ல சொன்ன பெரிய ஆர். பெருமாள் அப்படிங்கறத பெருமான் அப்படின்னு சொல்லலாம், பெருமாள்னு சொல்லலாம். இருவிகுதி போடுறது வழக்கம் மதிப்புக்கு. மகாத்மா காந்தி என்கிற மாதிரி மகாத்மா ஈவே ராமசாமி, அதை தமிழ்ல சொன்னா பெரியார் ராமசாமி, அவ்வளவுதான். அது தமிழில் மகாத்மா என்கிற சொல்லுக்கான தமிழ் சொல் தான் பெரியார். இந்த பட்டத்தை பெரியாருக்கு தந்தவர் யார் என்றால்
திராவிட அரசியலின் வழித்தோன்றலாக இருக்கிற மீனாம்பாள் சிவராஜ் நீதி கட்சியில் சேர்ந்து பணியாற்றியதால் நான் சொல்லவில்லை. இந்த சமூகத்தை சார்ந்த முன்னோடிகள் பண்டிதர் அயோத்திதாசர், தந்தை சிவராஜ், அவர் அப்ப மதராஸ் பிரசிடென்சியில தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தார். இப்ப அது ஆந்திராவுக்கு போயிருச்சு. அவருடைய ஊர் சித்தூர். தந்தை சிவராஜ் அவங்கெல்லாம் திராவிட அரசியலை பேசியவர்கள். திராவிட அரசியலை பேசியவர்கள் என்றால் என்ன பொருள்? சமஸ்கிருதத்தை எதிர்த்தவர்கள். திராவிட அரசியல் பேசுகிறார்கள் என்றால் என்ன பொருள்? இந்தி திணிப்பை எதிர்த்தவர்கள், பார்ப்பனிய ஆதிக்கத்தை எதிர்த்தவர்கள், தீண்டாமை கொடுமையை எதிர்த்தவர்கள், பெண்ணடிமைத்தனத்தை எதிர்த்தவர்கள், சமூக நீதியை உயர்த்தி பிடித்தவர்கள், சமத்துவத்தை விரும்பியவர்கள், அதற்காக போராடியவர்கள். இவ்வளவுதான் திராவிட அரசியல். இதை திமுக அரசியலா சுருக்கி திமுகவை வீழ்த்திவிட்டா திராவிடத்தை வீழ்த்திவிட முடியும் என்று நினைக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற வரையில் உங்கள் கனவு பலிக்காது என்பதை சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன்.